ஹாஸ்பிட்டல் போலாமா? அம்மா எதுவும் சொன்னாங்களா? அவங்கன்னு இல்ல, எல்லாருமே இப்படிதான் சொல்றாங்க. ஏய், கல்யாணம் ஆகி 3 வருஷம் தாண்டி ஆகுது. அதுக்குள்ளே அவசரப்பட்டா எப்படி? அவசரம் நம்மளுக்கு இல்லைங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு. பாவங்க அத்தை, என்னாலதான் எந்த ஃபங்க்ஷனுக்குமே போக முடியலன்னு சொல்றாங்க. பிரச்சனை உன்கிட்ட இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டேன். அம்மா சொன்ன மாதிரி வேற ஏதாவது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்க. பிரச்சனை என்கிட்ட இருந்தா? அப்படிலாம் எதுவும் இருக்காதுங்க. இருந்தா அப்படி இருந்தாலும் சரி பண்ணிடலாம். ஹாஸ்பிட்டல் போனீங்களா? என்னாச்சு? முகத்தை பார்த்தாலே தெரியுது. வழக்கம் போலதானே டாக்டர் கைய வச்சிருப்பாரு. இதுக்குதான் சொல்றேன், நம்ம சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்குதான், பாக்கலாமா? பாருமா, பொண்ணு இல்ல, நல்ல பையனா பாருமா. என்னடா சொல்ற? எதுக்கு பையன் பார்க்கணும்? அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்ல, எனக்கு தான் பிரச்சனை இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. என்னடி நான் தூங்காம யோசிச்சுட்டு உட்காந்துருக்க? அத்தைகிட்ட என்ன சொன்னீங்க? ஏன்? நீ இனிமே நீ எந்த வேலையும் செய்ய வேணாம், நானே பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அதுவா, பிரச்சனை உன்கிட்ட இல்ல என்கிட்ட தான் சொன்னேன். ஏங்க அப்படி சொன்னீங்க? நான் மட்டும் மாத்தி சொல்லாம இருந்திருந்தேனா என்ன ஆகும்னு உனக்கே நல்லா தெரியும். இனிமே பாரு அம்மா உன்னை எப்படி பாத்துக்கிறாங்கன்னு. அதுக்கு நீ இப்படியே சொல்வீங்க? மத்தவங்கள என்ன நினைப்பாங்க தெரிஞ்சிச்சுன்னா? யாரை பத்தி எனக்கு கவலை இல்லை, உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நீ பாரு.